கோதுமை மாவில் பூரணம் வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியான முறையில் செய்யலாம். சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் இது. நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்கன்னா இதையே செய்வீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோதுமை மாவை அவிச்ச பிறகு தான் கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. அது மேலே ஒரு தட்டு வச்சுருங்க. இப்போ அது மேலே ஒரு துணி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம கோதுமை மாவு எடுத்து பாருங்கள், அதை எடுத்து இதில் கொட்டிடுங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி துணி போட்டு மூடிட்டு மேலே மூடி போட்டுருங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் அவ்வளோதான், மாவு வெந்துடும். இந்த பாருங்கள், மாவு வெந்துருச்சு. சூடாக இருக்கும், ஆவி அடிக்கும், பார்த்து தரங்க. இப்போ எடுத்து அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இது மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதீங்க. இப்படி கையில் உடச்சாலே உடஞ்சிரும் மாவு. இதை மாதிரி உடச்சி சூடு ஆற வச்சுருங்க. இப்போ அந்த கட்டி சின்ன சின்ன கட்டி எப்படி உடைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை போட்டுருங்க. மாவெல்லாம் எடுத்து அதில் சேர்த்துட்டு பாருங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரே சுற்று தான், அரைஞ்சிரும். மண் ஆயிடுச்சு பாருங்கள், அந்த கட்டிலாம் இல்லை. இப்போ இந்த மாவை நம்ம ஜெலிச்சிக்கலாம். ஜெலிச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான மாவு பிசைஞ்சிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து மாவள்ளி கொட்டிடுங்க. இப்போ நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நிறைய தண்ணி ஊற்றினா தண்ணி ஆகிடும். நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைகிறோம்ல, அதே மாதிரி தான். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது பிசைகிறதுக்கு. இதை மாதிரி பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ பெரிய கொழுக்கட்டை வேணுமோ அது மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் சின்ன சின்னதாக செஞ்சேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு செஞ்சுக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு இதை மாதிரி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினோடனே குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். நாலு விசில் போட்டால் போதும், வெந்துடும். அவ்வளோதான் பாருங்கள், வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதை மிக்சியில் போட்டுலாம் அரைக்க வேணாம். இதை இப்போ நம்ம வெடிக்கட்டிலாம், அதில் தண்ணி இருக்கும், இதை மாதிரி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், நாட்டு சர்க்கரை. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. கடலைப்பருப்பில் ஏற்கனவே தண்ணி இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஊற்றுங்க. இப்போ அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கரைச்சிருங்க. நல்லா கரைச்சிட்டு இது கொதிக்கிட்டோம். இது பாருங்கள், கொதித்தோடனே இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிடுங்க. இப்போ கடலைப்பருப்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி வச்சுருங்க. கரண்டிலேயே கடலைப்பருப்பை நெசுக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை மாதிரி ஆனோடனே நிறுத்திடுங்க. அப்போ தான் அது உண்டை உள்ள வைக்க முடியும். தண்ணியாக இருந்தால் வைக்க முடியாது. பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ நாம் மாவு பிசைஞ்சு பாருங்கள், அதை எப்படி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதை மாதிரி பண்ணிக்கோங்க. கையிலேயே இதை மாதிரி பண்ணிவிட்டு பூர்ணம் எடுத்து அதில் வச்சுட்டு இதை பாருங்கள், எப்படி அரிசி மாவில் கொழுக்கட்டை செய்யுமோ அதே மாதிரி தான் இதுவும். அப்படியே எடுத்து வச்சுருங்க. எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ரவுண்டாக வேணால் கூட ரவுண்டாக செஞ்சுக்கலாம். எல்லாத்தையும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிடுங்க. அது மேலே ஒரு தட்டு போட்டு அதில் எண்ணெய் தடவி இல்லை நெய் தடவி வச்சுங்க. அது மேலே எடுத்து இது எல்லாத்தையும் அடிக்கிடுங்க. இது உடச்சிக்கின்னா ஊற்றலாம் நினைக்காதீங்க, நல்லா கரெக்டாக இருக்கும் இது. இது மாதிரி எல்லாத்தையும் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ இட்லி தட்டு மூடிடுங்க. அவ்வளோதான், 10 நிமிஷம்தான், வெந்துடும். வெந்துச்சு பாருங்கள்.
கையிலே ஓட்டல, 10 நிமிஷம் வெந்துருச்சு. நம்ம இதை அவிச்சி செஞ்சதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கொழுக்கட்டை. இதை ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியான முறையில் செஞ்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.